ஹாய். நிறைய ஹோம் மேக்கர்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறீங்க, நாங்கள் அதில் ஜாயின் பண்ணணும், நானும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் என்னால் இப்போ ஸ்டெப் அவுட் பண்ண முடியல அப்படின்ற ரீசனுக்காக தான் நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறீங்கன்னா, என்னால் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், பட் ஆனால் முடியலை. ஸோ அதனால் எனக்கு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே நான் எதுக்கு எடுத்தாலும் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என் குழந்தைக்கு எதாவது வாங்கணும்னா டிபெண்ட் பண்ணணும். எனக்கே ஒரு நீட் இருக்குது, அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அவங்கள தான் நான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னோட இன்லாஸ் எனக்கு அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை. எந்த ஒரு டிசிஷன்னாலும் என்னை கேட்டு யாரும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் வீட்டில் சும்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா ஹோம் மேக்கர்ஸ் என்னை அப்ரோச் பண்ணுறீங்க. ஆக்சுவலி ஹோம் மேக்கர்ஸ் அப்ரோச் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க, எங்கள் பேரண்ட்ஸை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் பாக்கெட் மணி என்னோடய ஃபீஸை கூட நானே பே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்மில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணணும். நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நான் பார்த்தேன், எனக்கு ஒரு ரியலி சூட்டபிளாக இருக்கும்னு நினச்சி நான் இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நிறையா பேர் அவங்க ஃபீட்பேக்ஸ், அவங்களோட ட்ராபேக்ஸை சொல்லி தான் ஜாயின் பண்ணுறீங்க. எனக்கு இந்த மாதிரி நீட்ஸ் இருக்குது, ஸோ இதை எனக்கு சாட்டிஸ்ஃபை நான் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறேன். பிகாஸ் இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, அஃப்லேட் மார்க்கெட்டிங் அண்ட் ஃப்ரீலான்சிங். அஃப்லேட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு 70% கமிஷன் கிடைக்கும். அண்ட் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறது மூலியமாக உங்களோட ஏர்னிங்ஸ் என்னங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த பிளாட்ஃபார்ம் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி ஜாப் போயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ரியலா ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஹோம் மேக்கர்ஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒரு 2 hours டெய்லி என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் போதும், இல்லை என்னால் ஒரு மினிமம் 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் கூட போதும், இந்த பிளாட்ஃபார்மில் என்னால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட பொட்டென்ஷியல் இதுதான். ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கூட இந்த பிளாட்ஃபார்மில் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரம் த ஸ்க்ராச் டு அட்வான்ஸ் லெவலில் ட்ரைனிங் அண்ட் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. லைவ் ட்ரைனிங்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணணும் நீங்களும் நினச்சிங்கன்னா என்னை அப்ரோச் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். நீங்களும் ஜாயின் பண்ணி உங்கள் கரியரை வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.